கோடி வந்து ஒரு செல்ஃபிஷான ஆளா? இது வந்து நான் சொல்ல, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ப்ரிட்டன் பண்ணிட்டாங்க. ஈவன் இப்போ கோடியை அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க, கோடி வந்து ஒரு செல்ஃபிஷான ஆளுன்னு. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரேண்டி ஆர்ட்டனோட மேட்ச் வந்து கோடி தான் வந்து பிக் பண்ணார். அண்ட் அவர் தான் வந்து இந்த மேட்சுக்கு வந்து ஃபேவராக இருந்திருக்காருன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கோடி இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியாவில் பண்ணணும்னு பார்த்தாருன்னா, பிகாஸ் ரெசல்மேனியா வருது, பெரிய மேட்ச் வேணும், அண்ட் இது வந்து ஒரு பெரிய மேட்சாக இருக்கும்னு வந்து தன்னை ரேண்டி கூட வந்து மேட்ச் பண்ண வச்சுருக்காரு கோடி ரோட்ஸ். அவர் வந்து இதை ஃபேவர் பண்ணியிருக்காரு, பிக் பண்ணியிருக்காரு, டிசைட் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ எவ்வளோ நாளாக ரூமர் இருந்ததில்ல, கிரியேட்டிவிட்டியும் தான் பண்ணுறாங்க, ட்ரிபிள்ஸ் தான் பண்ணுறாரு, பாவம் கோடி ஒன்றுமே பண்ணல. பட் இப்போ இந்த அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடியோட கை கூட இருக்குது, கிரியேட்டிவோட இதில் டிசிஷனில் அது கிளியராகவே வந்து தெரியுது. தென் ரெண்டாவது விஷயம், ஏன் கோடி ரோட்ஸை செல்ஃபிஷ்னு வந்து சொல்கிறாங்க? ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹேட் வந்து கிடைக்குது கோடிக்கு, பட் எந்த ரியாக்ஷனும் வந்து கிடையாது. ஈவன் ஒவ்வொரு புஷ் மேலே ஒவ்வொரு புஷ் வந்து கொத்துன்னு இருக்காங்க. ஃபேன்ஸால் அதை பார்க்க முடியல. இப்போ அதை டிஸ்லைக்கே ஒரு ப்ரூஃப் தான். ஸோ ஃபேன்ஸ் இப்போ வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, எக்ஸாக்ட்லி இதேமாரி தான் வந்து கோடிக்கு வந்து அநியாயம் நடந்தது. ராக் வந்து பிளான் பண்ணியிருந்தார்ல, ராக் வர்சஸ் ரோமன் ரெசல்மேனியா மேட்ச்சு. பட் அங்கே வந்து கோடி பாவமாக இருப்பார். ஸோ அங்கே வந்து அநியாயம் மாதிரி இருக்கும், கோடி தான் அந்த மேட்ச் வந்து பண்ணோன்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெச்சூராக ராக் வந்து பேக் ஸ்டெப் எடுத்துருவார், தன்னை வந்து ஹீல் டர்ன் பண்ணி விட்ருவார். சரி, ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிக்கலன்ட்டு தன்னை வந்து ஹீல் டர்ன் பண்ண வச்சுருவார். அண்ட் அங்கே கோடிக்கு அந்த மேட்ச் வந்து கொடுப்பாரு. அதே இங்கே கதை பார்த்தோன்னா நம்மளோட ட்ரூ மேக்கெட்டருக்கு வந்து நடந்திருக்கு. ஃபேன்ஸ் வந்து ட்ரூ பின்னாடி இருக்காங்க, ட்ரூ வந்து டிசர்வ் பண்ணுறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கோடி பேக் பண்ணல. அவர் வந்து அதெல்லாம் தெரிஞ்சியும் வந்து டைட்டில் திரும்பி வந்து ஜெயிக்கிறாரு. அவரோட வேலையாக தான் தோக்குறாரு ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த சுச்சுவேஷன் கோடிக்கு நடக்கும்போது ராக் வந்து மெச்சூராக டிசிஷன் எடுப்பார். ஆனால் இதே ட்ரூக்கு நடக்கும்போது இங்கே கோடி செல்ஃபிஷாக இருக்காருன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் கைஸ் ரீசன் பிஹைண்ட் சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து கோடியை செல்ஃபிஷ்னு வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கோடியை எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக நான் வந்து கோடி மேலே ஒன்றும் ஹேட்லாம் வந்து கிடையாது. அவர் வந்து சூப்பரான ஒரு டேலண்ட்டு. கரண்ட்லி இவ்வளோ ஹேட் போகுதுன்னா அது வந்து ஒரு நிறைய விஷயம் இருக்குது, அது கலந்து தான் பார்த்தோன்னா ஒருத்தர் மேலே ஹேட் வந்து போயின்னு இருக்குது. அண்ட் அது முக்கியமான ரீசன் புக்கிங் தான். கோடி மெயின் இவெண்ட் பண்ணுறதோ இல்லை டைட்டில் ஜெயிக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை வந்து எதிரில் இருக்கிறவங்கள வந்து ஸ்க்ரூ பண்ணுறதும் இல்லை வந்து அகெயின் ஃபேன்ஸுக்கு பிடிக்காத டிசிஷன் வந்து பண்ணுறது. இதுதான் வந்து நான் வந்து பார்க்குறேன் இஷ்யூஸாக. அதர்வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.